அசுரனின் பதுமையவள் 5. கண்களில் வழிந்த கண்ணீரோடு மகிழுந்து ஜன்னலில் தன் தலையை சாய்த்தாள் ஆம்பல். இப்போது நடந்த சம்பவங்களோடு பழைய நினைவுகளும் சேர்ந்து அவளை அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அனல்விழி பாண்டியன் நேராக ஒரு கோவிலில் சென்று தன் வண்டியை நிறுத்தியதும் தான் சுயம் பெற்றாள் அந்த பதுமை. அவன் அவளை நோக்கி கீழே இறங்கி வா என்று சைகையால் சொல்லிவிட்டு இறங்கினான். அவளும் மெதுவாக கதவை திறந்து கீழே இறங்கியவள் அவனை கேள்வியோடு பார்த்தாள். அதனை சிறிதும் கண்டு கொள்ளாமல் வேகமாக கோவிலுக்குள் சென்றான் அனல்விழி. பின் அவன் பின்னே ஓட வேண்டியதாயிற்று. கோவிலின் உள்ளே தயாராக 2 மாலையை பிடித்து கொண்டு நின்றிருந்தான் அனல்விழி பாண்டியனின் PA. அவனிடமிருந்து ஒரு மாலையை வாங்கி தன் கழுத்தில் போட்டுக்கொண்டவன் அப்போதுதான் அவன் பின்னே ஓடி வந்து நின்றவளை திரும்பி பார்த்து இன்னொரு மாலையை அவள் கழுத்தில் போட்டான். அவன் அவள் கழுத்தில் மாலையை போட்டதும் ஆம்பல் எந்த மாதிரியாக உணர்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. தன் தந்தையை நினைத்து அவளது மனது வேதனை அடைந்தது. அப்போது அவள் கழுத்தில் எதுவோ தட்டுப்பட நிமிர்ந்து பார்த்தவள் தன் முன்னே தொங்கி தாலியை பார்த்ததும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவனோ அவள் கழுத்தில் 3 முடிச்சை போட்டுவிட்டு தன் கடமை முடிந்து விட்டது என கருதி வந்த வேகத்திலேயே அங்கிருந்து சென்றான். மெதுவாக கண்களை திறந்தவள் அவன் அங்கிருந்து செல்வதை பார்த்து மறுபடியும் அவன் பின்னால் ஓட்டம் எடுத்தாள். முன்பே இது எடுக்கப்பட்ட முடிவுதான் என்பதனால் மாலையை மாற்றி தாலி கட்டும் வரை இருவருக்குள்ளும் மௌனமே ஆட்சி செய்தது. இங்கு அனல்விழியின் வீட்டில் அவனது தங்கை அப்போதுதான் வேலையால் கொடுத்த தேநீரை வரவேற்பு அறையில் உள்ள சோபாவில் அமர்ந்தவாறு பருகி கொண்டு இருந்தாள். அப்போது அங்கு வந்த அவளின் தாய் மாமன் மகள் நிலா, நேற்று இரவில் இருந்து மாமா இன்னும் வீட்டுக்கு வரல, அவளும் எவ்வளவு பொறுப்பைத்தான் தன் தோளில் சுமப்பாரு என்று நீட்டி முழங்கியபடி அவளின் அருகே வந்து அமர்ந்தாள். நிமிர்ந்து அவளை பார்த்த அழகி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற என்று தேநீரை ஒரு மிடரு அருந்தியவாறு கேட்டாள். நான் என்ன சொல்றேன்னா, மாமா உங்களுக்காக ரொம்பவே உழைச்சிட்டாரு. இனி உங்க பொறுப்பை நீங்க தான் பார்த்துக்கணும். அதனால இனி ஆதியை நீ தான் பார்த்துக்கணும் என்றாள். தேநீர் கோப்பையை கீழே வைத்து அவளை ஆழமாக பார்த்த அழகி, உனக்கெதுக்கு பெரிய அண்ணன் மீது இவ்வளவு அக்கறை என்று கேட்டாள். பின்ன நான் தானே அக்கறைப்படணும், நான் தானே அவருக்கு மனைவி ஆக போறேன் என்று இல்லாத காலரை தூக்கிவிட்டாள். அது நீ அவருக்கு மனைவியானா பார்த்துக்கலாம் என்று அசராமல் பேசினாள் அழகி. இதுதான் அழகி. ஒருவரது பேச்சிலேயே அவர்களை சுலபமாக எடை போட்டு விடுவாள். நிலாவையும் அவளது குடும்பத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தாள். அத்தை மகள் என்ற பாசம் இருந்தாலும் அவளிடமிருந்து சிறிது தள்ளியேதான் இருப்பாள் அழகி. அதில் பல்லை கடித்த நிலா, கண்டிப்பா இந்த வீட்டின் மூத்த மருமகள் நான் மட்டும்தான், இது என் ஆசை மட்டும் கிடையாது, அத்தையோட கடைசி ஆசையும் இதுதான் என்றாள். உனக்கு என்னதான் பிரச்சனை நிலா? ஆதி அண்ணா என்ன நிலைமையில இருக்காருன்னு நீயும் பார்த்த இல்லையா? நானும் கல்லூரிக்கு செல்லாமல் கல்பேணி பொறுப்புகளை வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ சும்மா தானே இருக்க, நீ ஏன் ஆதி அண்ணாவை பார்த்துக்க கூடாது என்றதும் தான் தாமதம். இன்னைக்கு நான் பார்லர் போகணும், உன் கூட பேச எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவள் தங்கியிருந்த அறையை நோக்கி ஓடினாள் நிலா. தலை தெறிக்க ஓடி சென்றவளை பார்த்து சிரித்தவள், பொறுப்புன்னையும் எப்படி ஓடுறா, இவகிட்ட இப்படிதான் பேசணும் என்று நினைத்து கொண்டே திரும்பியவள் அவள் கண்முன்னே நின்றிருந்தவர்களை பார்த்து சிலையானாள். அங்கே மாலையும் கழுத்துமாக தன் பெரிய அண்ணனுடன் அழுது சிவந்த முகத்தோடு ஒரு பெண் வருவதை பார்த்ததுதான் அவள் அதிர்ச்சிக்கு காரணம். பின் அந்த பெண்ணின் முகத்தை கூர்ந்து கவனித்தவள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியானாள். அதிர்ச்சியோடு நின்றவள் பின் தன்னை ஒருவாறு
சமநிலைப்படுத்திவிட்டு தன் அண்ணன் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவனோ எந்த ஒரு பாவத்தையும் முகத்தில் காட்டாமல் நின்றிருந்தான். அண்ணா, நீ என்ன பண்ணியிருக்க? இவங்க என்று அவன் பக்கத்தில் நின்றிருந்த அவன் புது மனைவியை காட்டியவள், இவங்க ஆதி அண்ணா காதலிக்கும் பெண்தானே என்று திக்கி திணறி கேட்டுவிட்டாள். அவளை தன் அனல்விழி கொண்டு பார்த்த அனல்விழி பாண்டியன், ஆமாம், இப்ப அதுக்கு என்ன என்று தெனாவட்டாக சொன்னவன் தன் பக்கத்தில் நின்றிருந்த ஆம்பலை சிறிதும் கண்டு கொள்ளாமல் வேகமாக தன் அறையை நோக்கி மாடி ஏறினான். இங்கு வாசலிலேயே சமைந்த சிலையாய் நின்றிருந்தவளை பார்த்த அழகிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆதி விஷயத்தில் சிவாவிடம் ஆம்பலை பற்றிய பேசிய போது அழகிக்கு இருந்த கோபம் இப்போது ஆம்பலை நேரடியாக சந்திக்கும் போது சிறிதும் இல்லை. அதற்கு காரணம் ஆம்பல் நின்றிருந்த தோற்றமே ஆகும். பின் மெதுவாக அதிர்ச்சியில் இருந்து விடுபட்டவள் ஆம்பலை நோக்கி சென்றாள். ஏன் அங்கேயே நிற்கிறீங்க, உள்ள வாங்க என்று மரியாதையாகவே அழைத்தாள். ஆனால் அவள் கூப்பிட்டது ஆம்பலின் காதுகளுக்கு விழவில்லையோ என்னவோ. அதனால் ஆம்பலின் தோள்களை பிடித்து உள்ளே தனது அறைக்கு அழைத்து வந்தாள் அழகி. தன் தோள்களில் யாரோ கை வைப்பதை உணர்ந்ததும் தான் அழகியின் முகத்தை ஏறிட்டாள் ஆம்பல். அவள் மருண்டவிழி பார்வையை பார்த்தபடியே, பயப்படாதீங்க, உள்ள வாங்க என்று உள்ளே அழைத்து சென்று அவளுக்கு பருக நீர் கொடுத்தாள். அதை வாங்க மறுத்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தபடியே வெறும் சுவற்றை வெறிக்க ஆரம்பித்தாள். அவளை பார்க்க அழகிக்கு பாவமாக இருந்தது. தன் அண்ணன் மேல் முதல் முறையாக கோபம் கொண்டாள் அழகி. அந்த கோபத்துடனே வேகமாக அவன் அறையை நோக்கி மேலே சென்றாள். அங்கு அனல்விழி பாண்டியனோ தன் அலமாரியில் எதையோ உருட்டி கொண்டிருந்தான். ஏதோ ஒரு உணர்ச்சி மிகுதியில் அவன் அறைக்கு வந்துவிட்டவளுக்கு அவனை பார்த்ததும் பயந்து போய் பேச்சு வர மறுத்தது. யாரோ தன் அறைக்கு வந்த அரவம் கேட்டு திரும்பி பார்த்தவன் அங்கு அழகி நிற்பதைக் கண்டு, உனக்கு ஏதாச்சும் வேணுமா என்று கேள்வி எழுப்பினான். இல்லை என்று தன் தலையை ஆட்டிவிட்டு மௌனமானாள் அழகி. ஆனால் ஆம்பலின் அழுங்கிய தோற்றம் அவள் கண்முன்னே வந்து இம்சித்தது. அதனால் தைரியத்தை வரவைத்தபடியே பேச ஆரம்பித்தாள். அண்ணா, நீ பண்றது எல்லாமே உனக்கே சரின்னு படுதா என்றாள் கேள்வியாக. அலமாரியில் இருந்த கோப்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு இருக்கையில் அமர்ந்தவன், நான் இதுவரை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா என்று அவளிடம் எதிர்கேள்வி கேட்டான். நீ இதுவரை தப்பு செஞ்சதே இல்லானா? ஆனா நீ இப்ப செஞ்சது தப்பு தானே? உன் தம்பி காதலிச்ச பெண்ணை உன்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது என்று அவள் கேட்டதும் தான் தாமதம். தன் கையில் இருந்த கோப்பை விசிறி அடித்தவன் அதே கோபத்தோடு அழகியை பார்த்து எதுவோ சொல்ல வந்தவன் பின் என்ன நினைத்தானோ தன் கோபத்தை கட்டுப்படுத்தியபடியே வேறு பக்கமாக திரும்பி நின்று கொண்டான். ஆனால் இப்போது அவனது கோபத்தை கண்டு கொள்ளாதவள், அவங்கள பழிவாங்கத்தான் நீ இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியா? அப்படி இருந்தா தயவு செஞ்சு இப்பவே அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துடு அண்ணா என்று அவனிடம் வேண்டினாள். ஆனால் அவனோ எகத்தாளமாய் சிரித்து கொண்டே, கண்டிப்பா அவளை விவாகரத்து செய்யத்தான் போறேன், ஆனா அது எப்போன்னு எனக்கே தெரியாது என்று சொல்லி தன் தோள்களை குலுக்கினான். முகத்தை கடினமாக வைத்துக்கொண்டு அவன் பேசிய பேச்சை கேட்டவளுக்கு கோபம் எல்லையை கடந்தது. இது ஒன்றும் தொலைக்காட்சி தொடர் இல்லை அண்ணா, இது வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம இதுல உன் வாழ்க்கையும் சேர்ந்துதான் இருக்கு என்றால் ஆவேசமாக. ஆனால் அவனோ எதுவும் பேசாமல் அழகிக்கு பின்னால் எட்டி பார்த்தவன் அங்கு நின்றிருந்த நிலாவை நோக்கி தன் அருகில் வரும்படி சைகை காட்டினான். அவளோ கண்களில் நீரோடு அவனை நோக்கி வந்தாள். இவர்கள் இருவரும் பேசியதை முழுவதுமாக கேட்டுவிட்டாள் நிலா. அதனால்தான் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அவள் அருகே வந்து நின்றதும் அழகியை பார்த்தவன், என் வாழ்க்கை வீணாவதை பற்றி நீ கவலைப்படாத அழகி என்றவன் நிலாவிடம் திரும்பி, நான் அவளை விவாகரத்து செஞ்சதும் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கொள்றியா என்றதுதான் நிலாவிற்கு நிம்மதியானது. கண்களில் வழிந்த கண்ணீரை
துரத்தி கொண்டு சந்தோஷ மிகுதியில் அவனை கட்டி அணைத்தவள், எனக்கு தெரியும் மாமா, நீங்க என்னை எப்போதும் கைவிட மாட்டீங்க என்றாள். அவர்கள் இருவரையும் பார்த்த அழகிக்கு பத்தி கொண்டு வந்தது. அப்ப அந்த பொண்ணு என்றவள் அனல்விழியின் அணைப்பில் இருந்த நிலாவின் கையை வெடுக்கென்று பிடித்து இழுத்தாள். இங்க பாரு நிலா, இப்பவே உங்க அப்பாவை உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. இவரை நம்பினா உனக்கும் அந்த பொண்ணு நிலைமை தான் வரும் என்று ஆவேசமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் மட்டும் ஆகட்டும், உனக்கு பெரிய ஆப்பு வைக்கிறேன் பாரு என்று மனதினுள் அழகியை திட்டு தீர்த்தாள் நிலா. வெளியே சிரித்தபடி, அழகிக்கு எப்போதும் விளையாட்டுதான் இல்லையா மாமா என்று அவனையும் துணைக்கு இழுத்தவள் பின் எதுவோ ஞாபகம் வந்தவளாக, அச்சிச்சோ, நான் பார்லர் போகணும் மாமா, எனக்கு உன் கார்டு வேணும் என்று சொல்லிக்கொண்டே எப்போதும் இல்லாமல் இன்று அனல்விழி சட்டைப்பையில் இருந்து அவன் கார்டை எடுத்துக்கொண்டு பை மாமா என்று சொல்லிக்கொண்டே சென்றாள். அனல்விழிக்கு அப்போது இருந்த மனநிலையில் அவள் செய்கையை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டான். உறவுகளுக்குள் அவன் எப்போதும் செலவு செய்ய யோசிக்க மாட்டான். ஆனால் இப்போது நிலா செய்தது கொஞ்சம் அதிகப்படிதான் என்பதை சிறிது நேரம் கடந்துதான் உணர்ந்தான்.